இந்த மாதிரி மூலிகைகள் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க, உபயோகிச்சிருப்பீங்க. நமஸ்காரம். இன்னைக்கு நான் ஒரு ஹோம்மேடு ஷாம்பு வாங்கிட்டு வந்திருக்கேன். நம்ம சாதாரண ஸ்ப்ரே வாட்டர், வெந்தயம் அரைச்சி தேய்க்கிறது, செம்பருத்தி தாழி பிழிஞ்சு தேய்க்கிறது, எண்ணெய் தனியாக ஹீட் பண்ணி தேய்ச்சிக்கிறது, அந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ். நமஸ்காரம். வீட்டில் இப்போ இதில் நான் வெந்தயம் போட்டிருக்கேன், செம்பருத்தி இலை ஒரு கைப்பிடி போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் செம்பருத்தி பூ ஒரு கைப்பிடி போட்டிருக்கேன். இந்த செம்பருத்தி வந்து ஹேர் ஃபாலை ரொம்ப ஸ்டாப் பண்ணும். வெந்தயம் அது பார்த்த ஜெல்லு, இட்ஸ் அ கண்டிஷ்னர். ஆக்சுவலி நம்ம வெந்தயங்கிறது ஒரு கண்டிஷ்னர், முடியை நல்லா ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கு. ஆனாலும் அது டைரெக்டாக அப்ளை பண்ணும்போது முடியிலேருந்து அது பறிச்சிக்கிட்டு வந்துடும். அது கழுகிறதுக்கு இனஃப் வாட்டர் வி நீட். நம்ம ஆத்தங்கரையில் போய் ஆற்றுல போய் நல்லா நிறைய தண்ணியில் குளித்தோம்னா அது தானாகவே அந்த தண்ணியில் ஊறி அது தானே கழண்டு போய்க்கும். ஆனால் நம்ம பாத்ரூமில் அது ரொம்ப ப்ராப்ளம். அதனால ஊற வச்சு அந்த தண்ணியை அப்படியே வேக வச்சு அந்த தண்ணியை மாத்திரம் ஜெல்லு மாத்திரம் எடுத்துக்கிட்டு அதில் இந்த மாதிரி ஹேர் ஆயில் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டு, அதுபோல் இந்த மாதிரி ஷாம்பு, மைல்டு ஷாம்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு, இப்போ ஒரு ஐஸ் கியூபுக்கு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஷாம்பு சேர்த்தா போகிறோம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவு தான் நம்ம தலை தாங்கும், அதுக்கு மேலே தாங்காது. எவ்வளோ அழுக்கு இருந்தாலும் சரி 1/4 ஸ்பூன் ஷாம்பு போடும். அது நல்லா வாஷ் செய்து களைஞ்சா போதும். இப்போ இந்த தண்ணி நம்ம கொதிக்க வச்சுட்ருக்கோம். இதில் நான் வந்து ஓவர் நைட்டு ஊற வச்சு அரைச்சி நான் இந்த ஹோல்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கிற கண்ணாப்பையில் வடிகட்டி கையாலே பிழிஞ்சு எடுத்திருக்கேன். நான் துண்டு ஒன்றும் எடுக்கலை, ஏன்னா என்னென்னலாம் செய்கிறோமோ அவ்வளோ வேலை தான் நமக்கு. இந்த துண்டு அப்புறம் துவைக்கணும். நான் இப்போ ஆயில் காய்ச்சறதுக்குன்னே ஒரு துண்டு வச்சுருக்கேன். அந்த துண்டை ஒரு நாளைக்கு தண்ணியில் இது பண்ணும்போது நல்ல ஷாம்பு மாதிரி கிழுக்கிழுக்கிழான்னு வந்தது. எதையுமே வேஸ்ட்டு பண்ண நமக்கு தோணலை. நம்ம அந்த ஆத்தங்கரையில் போய் அன்னன்னைக்கு பறித்து அன்னன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால நமக்கு இதோட மதிப்பு தெரியலை. இப்போது ஷாம்பு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதோட வந்து ஓவர் நைட்டு சோக் பண்ணதுனால ஒரு பழம் ஸ்மெல் அடிக்கும். பழம் ஸ்மெல்லுனா பழைய ஸ்மெல் அடிக்கும். அதுக்காக நான் லைட்டாக இதை சூடு பண்ணிக்கிறேன். சூடு பண்ணி இதை ஷாம்பு ஆக்கிறதுக்கு அவங்க என்னென்னலாம் வேஷம் கட்டு காணிக்கிறாங்க. திஸ் டைப் ஆஃப் ஷாம்புவாக இதை மாற்றணும். இது நேச்சுரல். நம்ம வந்து அரிசி கழுகின தண்ணி, செம்பருத்தி இலையோட தண்ணி கொதிக்க வச்சு அரைச்சி பிழிஞ்செடுத்து அரிசி கழுகின தண்ணியில் கறி லீஃபு, வெந்தயத்தோட தண்ணி எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கு. இது நல்லா இப்போ ஓவர் நைட்டு சோக் பண்ணதுனால தான் இந்த ஜெல் ஃபார்மில் இருக்குது. இந்த ஜெல்லு வேற ஒன்றும் இல்லை, செம்பருத்தியோட ஜெல்லும் இருக்குது, வெந்தயத்தோட ஜெல்லும் இருக்குது. ஸோ டெக்னிக் உங்களுக்கு இப்படி கிடச்சிதா? நம்ம அரைச்சி எடுத்தால் பிழிஞ்சு எடுக்கணும், இல்லையானா வேக வச்சு ஊற்றி எடுக்கணும். ஊற்றி எடுக்கணும்னா அரிச்சு எடுக்கணும். அரிச்சு எடுத்துகிட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஷாம்பும் 1 டேபிள் ஸ்பூன் ஆயிலும் கணக்காக்கி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதை நம்ம ஒரு சோப்பு செய்கிற மாதிரி உள்ள சாக்கெட் மாதிரி எதுவும் இருந்துச்சுன்னா பவுல்ஸ் மாதிரி அதில் ஊற்றி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா எப்போ குளிக்க போகிறோமோ அப்போ எடுத்து அந்த ஒரு ஐஸ் கியூப்பை மட்டும் கணக்காக்கி எடுத்து கொண்டு போயிட்டு பாத்ரூமில் வச்சு அப்படியே தலையில் இல்லைன்னா ஒரு பவுலில் வச்சா கொஞ்சம் நேரத்தில் உருகிடுமே. அந்த உருகின அந்த தண்ணி எடுத்து நம்ம தலையில் தேய்ச்சி குளிக்கலாம். இது கெட்டு போகாது. அப்படி இந்த குவான்டிட்டி வந்து நம்ம நிறைய யூஸ் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இதில் ஃபுல்லாகவே மூலிகை தான் இருக்குது. இதில் ஃபுல்லாக மூலிகை இருக்குது. இதில் நான் வந்து ஷாம்பு இன்னும் சேர்க்கலை. ஷாம்பு தான் நமக்கு கெமிக்கல்ஸ் தலைமுடிக்கு ஆகாது. அப்போ ஆகாத சாமான் இவ்வளோ இதில் வந்து கொஞ்சமாக சேர்த்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே சமயம் நமக்கு ஷாம்போட எஃபெக்ட் வரணுமானா ஃபோம் வரணும். எனிதிங் நமக்கு அந்த கையில் வந்து இப்படி ரப் பண்ணும்போது கொஞ்சம் ஃபோம் வந்தால் மட்டும்தான் வி ட்ரஸ்ட் இது ஒரு ஷாம்பு அப்படின்னு நம்ம ட்ரஸ்ட் பண்ணுறோம். தண்ணியாக இருந்ததுன்னா தூக்கி ஊற்றிடுவோம் இல்லையா? ஸோ நேச்சுரல் அப்படிங்கிறது அவ்வளோ அழகு இருக்காது, வாசனையும் இருக்காது. வாசனை எல்லாமே அடிஷ்னலாக சேர்க்கறது தான். அழகு எல்லாமே கலர் தான், கெமிக்கல்ஸ் தான். இப்போ நம்ம பியூருன்னு நம்பிக்கிட்டு இருக்கிற சாமான். அதில் போட்டிருக்க படங்களையும் அதோடைய வாசனையும் மட்டும்தான் நம்ம நம்பி அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதனால தான் ஹேர் ஃபால் ஆகுது. அப்போது இந்த டெக்னிக்கில் ஆயில் பண்ணுறதானாலும் நம்ம வெந்தயம் ஊற வச்சு அதை நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு
சாறு மட்டும் எண்ணெயில் சேர்த்தா போதும். எண்ணெய் காய்ச்சறதுக்கு இப்போ நம்ம இவ்வளோ பொருள் நம்ம உபயோகிக்கிறோன்னா 1 லிட்டர் எண்ணெய் தேவை. 1 லிட்டர் எண்ணெய் 300 ரூபாயோட ஒரு செலவு மிச்சமாகுது. ஜஸ்ட்டு ஒரு 10 ரூபாய்க்கு ஷாம்பு வாங்கி இது கூட மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம கோகோனட் ஆயில் அதில் மிக்ஸ் பண்ணிக்கிட்டா போதும். ஹேர் ஆயில் தான் வேணும் அப்படி கிடையாது, தனி கோகோனட் ஆயில் இருந்தாலும் அதை சேர்த்துக்கலாம். இப்போ முடிக்கு வந்து கடுகு எண்ணெய் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறா, ஒலிவ் ஆயில் ரொம்ப நல்லதுன்றா. ஃபாரினர்ஸ் பிலீவ் அவங்கள்ட்ட இருக்கிற காய் ஒலிவ், அதனால அவங்க ஒலிவ் காயை சஜஸ்ட் பண்ணுவாங்க. நம்ம ஊரில் கிடைக்கிறது தேங்காய். அப்போ நம்மக்கிட்ட கோகோனட் ஆயில். சவுத் இந்தியன் பீப்புள் ஆல்வேஸ் ப்ரிஃபர் கோகோனட் ஆயில். அது மாதிரி நார்த் இந்தியன் பீப்புள் அவங்க வந்து நம்ம இந்த கடுகைத்தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. கடுகு எண்ணெய் தான் அங்கே நிறைய கிடைக்கும், அதனால அவங்க கடுகு எண்ணெய் தலைக்கு நல்லது சொல்லுவாங்க. ஸோ எல்லாத்தையும் போட்டு நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் இதில் வந்து நான் வந்து கருவேப்பிலை மட்டும், வெறும் கருவேப்பிலை மட்டும் யூஸ் பண்ணி எண்ணெய் எடுத்திருக்கேன். எவ்வளோ பொருள் வேணால் நம்ம யூஸ் பண்ணலாம். அதில் கருவேப்பிலைங்கிறது ரொம்ப காமன், எப்போதுமே நமக்கு கிடைக்கப்பட்டது. ஸோ ஒரே டைப் ஆஃப் பொருள் உபயோகித்தோம்னா நம்ம ஹேர் ஃபால் இருக்காது. அதனால் கறி லீஃபு நல்லா வந்து ஹேர் க்ரோத்தை ரொம்ப சப்போர்ட் பண்ணுற ஒரு பொருள் கருவேப்பிலை. இது நிறைய நமக்கு கிடைக்கிறது, அதனால நான் கருவேப்பிலை மட்டும் உபயோகித்து ஒரு ஹேர் ஆயில் பண்ணியிருக்கேன். இதில் நல்ல வாசனை அடிக்கும் கருவேப்பிலையில். அது மாதிரி இந்த ஒரு 1 வீக்காகவே நான் வெங்காயத்தோலும் பூண்டு தோலும் நான் சேர்த்து வச்சுருந்தேன். நல்லா பிழிஞ்சு எடுத்துகிட்ட இந்த தான் ஃபைனல் ப்ராடக்ட் இது. இப்போ நமக்கு மிக்சிங் மட்டும்தான் இனி பாக்கி. என்னோட ஒரு மனசமாதானத்துக்காக தான் நான் கொதிக்க வைக்கிறேன். கொதிக்க வச்சா ஆற விடணும், அப்போ தான் அதோட அந்த பச்சை ஸ்மெல்லு போகும். இது வந்து ஜஸ்ட் ஒரு நம்ம வேஸ்ட்டு பொருள்களோட ஸ்மெல் தான் அடிக்கும். அதில் பயங்கர ஃப்ரேக்ரன்ஸ் அப்படின்னு ஒன்றும் சொல்ல முடியாது. காரணம் வெங்காயத்தோல், பூண்டு, வெந்தயம், இந்த இலை இதெல்லாம் போடும்போது என்ன வாசனை வரும்னா ஒரு குழம்பு வாசனை தான் வரும். பழைய குழம்பு வச்சுருந்தா என்ன வாசனை அடிக்குமோ அந்த வாசனை தான் அடிக்கும். ஸோ இதுக்காக தூக்கி நம்ம ட்ரைனேஜில் ஊற்றிடக்கூடாது. இந்த பொருள்களோடெல்லாம் படம் போட்டு தான் நம்மளை இது வாங்க வைக்கிறாங்க இந்த ஷாம்புவை. இந்த படங்களில் வந்து வெங்காயத்தோட அழகான படம், செம்பருத்தி பூ, 2 நெல்லிக்காய், 2 செம்பருத்தி இலை, கருவேப்பிலை, மருதாணி இலை, சீயக்காய், சோப்பு நட்டுன்னு சொல்லுவாங்க, சோப்பு காய், இது எல்லாத்தையும் கூட சேர்த்து வச்சு அழகாக ஒரு ஃபோட்டோ எடுத்து கிளாஸில் ஒரு பவுலில் வச்சுட்டு ஃபோட்டோ எடுத்து போட்டாங்கன்னா ஆஹா அப்படின்னு வாங்குவோம். சரி, நல்லா கொதிக்கிறது. இது ஆஃப் பண்ணிக்கலாம். நான் ஆஃப் பண்ணிட்டேன். இது பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ப்ராடக்ட், பச்சை கலரில் ஹர்ப்ஸ். அது இட் கன்சிஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ஹேர் ஆயில் இருக்கும், கொஞ்சம் ஷாம்பு இருக்கும். இதுதான். அடுத்தது கொஞ்சம் வாசனையும் இருக்கும். நான் வாசனைக்கு மல்லிகைப்பூ சென்ட் எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம ஹேர் வாஷ் பண்ணும்போது ஹேர், ஆனாலும் இதைத்தான் நம்ம விரும்புகிறோம், வேறு வழி இல்லை. இது தான் நான் நம்புகிறோம், ட்ரஸ்ட் பண்ணுறோம். சரிக்கும் ஒரு கூட மல்லிகைப்பூ போட்டால் இத்தனோட சென்ட் கிடைக்கும். இப்போ அதனால் இவங்க இதில் எல்லாமே ஆசிட்ன்ற சாணம் தான் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. இதுவும் கூட ஒரிஜினல் ப்ராடக்ட் ஆனால் இப்படி தான் இருக்கும். நம்ம மல்லிகைப்பூவை நீங்கள் கொதிக்க வச்சு பார்த்தீங்கன்னா ஸ்மெல்லே இருக்காது. இதில் கூட இப்போ ஒரு குழம்போட ஸ்மெல் தான் வருது. ஸோ இந்த ஸ்மெல்லு தான் ஒரிஜினல். இயற்கைக்கு ஃபில்டர் பண்ணிக்கணும். ஃபில்ட்ரேஷன் திருப்பி ஃபில்ட்ரேஷன் நடக்கிறனால தான் அவங்களுக்கு இந்த மாதிரி அழகான கலரில் இதை கொண்டு வர முடியும். நைஸாக நமக்கு தலையில் எதுவுமே மாட்டிக்காது. அதே சமயம் இதில் சோப்பு மட்டும் இருக்கிறதுனால தான் அந்த ஷாம்பு நம்ம யூஸ் பண்ணும்போது தலை முடி அப்படியே செத்து போய் தேங்காய் நார் மாதிரி ஆகிடும். அது மிக்ஸ் பண்ணும்போது ஒரு க்ரீம் எஃபெக்ட் வரும். அதைத்தான் நமக்கு தலையில் தடவிக்கிறதுக்கு கண்டிஷ்னர் ஆகிட்டு தராங்க. அந்த கண்டிஷ்னரும் நம்ம கழுவி சுத்தமாக வாஷ் செய்து முடிச்சிடணும். அது மாதிரி ஓவர் யூஸ் ஆஃப் வாட்டர் நமக்கு ட்ரைனஸை உருவாக்கும். நிறைய ப்ளீச்சிங் பவுடரில் போட்ட துணி மாதிரி ஆகிடும். நம்ம ஒரு துணியை வந்து ப்ளீச்சிங் பவுடரில் போட்டு வச்சா எப்படி அதோட கலரு, அதோட டெக்ஸ்டர் எல்லாமே போயிடுமோ அதே மாதிரி அதை விட ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம முடி நாசமாயிடும். ஸோ ஷாம்பு யூஸுங்கிறது ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துக்கணும். இப்போமே நீங்கள் நம்ம தயார் பண்ணும்போது உங்களுக்கு தெரியறது இல்லையா இந்த ஷாம்பு அவ்வளோ இதில் கொட்டினா என்ன ஆகும்னு சொல்லி. அதனால் ஒரு பாத்திரம் இதுக்கு இவ்வளோ ஷாம்பு யூஸ் பண்ணலாம், இவ்வளோ ஹேர் ஆயிலும் யூஸ் பண்ணால் இது ஷாம்பு ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இதை நம்ம ஒன்று கூட கூல் பண்ணினதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணி நான் வந்து சேர்க்க போகிற ப்ராடக்ட்டுங்கிறது இதோட ஹேர் ஆயில். இது நம்ம மேலுக்கு தேய்ச்சிக்கிறதானாக்கா இந்த மாதிரி நான் 2 டைப்பு எண்ணெய் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். இது போட்டாலும் பிரச்சனை இல்லை. மஞ்சள் பொடியும் அந்த ஆரஞ்சு தோலும் கூட சேர்த்து ஒரு எண்ணெய் காய்ச்சி வச்சுருக்கேன். இன்னொன்று ஹேர் ஆயில் சொல்லிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு எண்ணெய் காய்ச்சி வச்சுருக்கேன். இந்த தலைக்கு உள்ள எண்ணெயில் நான் கிராம்பு போட்டு காய்ச்சுவேன். ஏன்னா தலைவேதனை எப்போ பார்த்தாலும் எனக்கு
சைனஸ் ப்ராப்ளம் எப்போவும் இருக்கும். அதனால் நான் கிராம்புவை மறக்கவே மாட்டேன். கிராம்பு நிறைய வாங்கி வச்சு அதை நான் எண்ணெய் காய்ச்சி வச்சுருக்கேன். இவனை சென்ட்டு அப்படின்னா வாசனையாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால, பிள்ளைங்க வாசனையாக இருந்தால் மட்டும்தான் அதை யூஸ் பண்ணுவாங்க. அதனால் இந்த பொருளை வந்து அழகாக வடிகட்டி எடுத்துகிட்டு நான் அந்த எசன்ஸு 2 ட்ராப்ஸு ஃப்ரேக்ரன்ஸும் 1 கரண்டி கருவேப்பிலை எண்ணெயும் சேர்த்து கூல் பண்ணி ஒரு பாட்டிலில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோன்னா இது இப்போ 1 லிட்டர் பாட்டில் எனக்கு ஃபுல்லாகிடும். இப்போ 1.5 லிட்டர்கிட்ட இருக்குது. நான் 1 லிட்டரை நான் கேனில் ஊற்றி வச்சுட்டு 1/2 லிட்டரை வந்து நான் சோப்பு செய்கிற ஒரு சாக்கெட் இருக்குது, அதில் நான் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். இப்போ அவங்களுக்கு அது ஒரு வண்டர் மாதிரி இருக்கும். இதில் ஒரு பீஸை எடுத்து பாத்ரூமில் கொண்டு வச்சுட்டு ஒரு ஆளை தேய்ச்சி குளித்தாலும் பிரச்சனை இல்லை. இதில் ரியல் எசன்ஸ் தான் இருக்குது. ஹேர் ஆயிலுக்கு வந்து இந்த ஆனியன் வந்து ரொம்ப நல்லது. ஆனியன், ஆரஞ்சு இது எல்லாமே ஹேருக்கு நல்ல நேச்சுரல் எசன்ஸ் கொடுக்கும். இது மாதிரி ஹேர் ஷாம்பு எதுவானாலும் கொதிக்க வச்சு அரிச்சு எடுத்து நீங்கள் அதில் ஷாம்பு சேர்த்து ஹேர் ஆயில் சேர்த்து வச்சுக்கலாம். 7 ஆயில்னு சொல்லிட்டு சில அட்வர்டைஸ்மெண்ட் வருது. நம்ம 7 ஆயில்ஸில் வந்து நம்ம கோகோனட் ஆயில், மஸ்டர்ட் ஆயில், ஜூஜுபா ஆயில், ஆலிவ் ஆயில். நானும் இதை வாங்கிட்டு இருக்கேன். இது வந்து சந்திரிகாவோட பியர்ஸோட சோப் வாஷ். இது நான் சந்திரிகாவோட சோப் வாஷ் தான் வச்சுருக்கேன். நமக்கு இதுதான் நம்ம ஷாம்பூவில் அவங்க யூஸ் பண்ணுற டெக்னிக்கு. நம்மளுடைய எக்ஸ்ட்ராக்ட்ஸ் எல்லாத்தையுமே